வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. கடந்த 2 நாளா எல்லாரோட வேலையா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாலிமர் நியூஸ், அடுத்த செகண்டே மாற்றி தந்தி டிவி, அடுத்தது மாற்றி நியூஸ் 18ன்னு இப்படி மாற்றி மாற்றி நியூஸ் சேனலை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அது வந்து இன்னைக்கும் கேரி ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலை, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு சூப்பரான டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. பட் இதை வந்து பாஜக எப்படிடா யூஸ் பண்ணுறது அப்படின்ற நடைமுறையில் இறங்கியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி அப்பா என்னப்பா இது திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுமா, யாருன்னா வந்து எதுனா செஞ்சு தாவேக்காவை தடுப்பாங்களா தடுக்க மாட்டாங்களா, பிகாஸ் யாராலையுமே ஏற்றுக்க முடியல தாவேக்கா ஆட்சிக்கு வருது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. இப்போது அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே கூட, அதாவது போய் விசில் சின்னத்துக்கு அமிக்கிட்டு வந்தவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ நான்லாம் வந்து விஜய் ஆட்சிக்கு வருவாருன்னா ஓட்டு போடல, எனக்கு 100% தெரியும் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு, நான் சும்மா வீட்டில் கேட்டாங்கன்ட்டு தான் விசிலுக்கு போட்டேன், நான் சும்மா ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாமேன்னு விசிலுக்கு போட்டேனே தவிர்த்து, ஆனால் விஜய் ஆட்சிக்கு வருவாருன்றதுலாம் நான் எண்ணி கூட பார்க்கல. ஏன்னா பெரும்பாலும் எல்லா மக்களும் சொன்னது என்னன்னா, யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க விசில் சின்னத்துக்கு, யாருங்க ஆட்சியை பிடிப்பா, அது ஸ்டாலின் தாங்க பிடிப்பாரு. இப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் குத்தி விட்டு லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு பெரும்பான்மையை கொடுத்துட்டாங்க. ஏங்க அது மக்கள் டிசிஷன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ 108 வாங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த நம்பர்ஸில் வந்து ஆல்ரெடி 1008 பிரச்சனை போயிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாருமே என்ன நேற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், தாவேக்கா வருது எப்படின்னா தடுக்கணும் அப்படின்னு. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில நல்ல உள்ளங்கள் அப்படி சொல்றாங்க, இல்லை சில பேர் வந்து காந்தில கூட அப்படி சொல்லலாம். பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100% கிடையாதுங்க. ஏங்க நேற்றுலேருந்தே எனக்கு நல்லா தெரியும், ஏங்க எவனோ புரளியை கல்வி விட்டுருக்காங்க, இதெல்லாம் பாசிபிலிட்டி நடக்காத விஷயம். திமுக அதிமுக எப்படி ஒன்று சேரும் நீங்கள் கொஞ்சம் நினைச்சு, அதுவும் தாவேக்கான்ற ஒரு சக்தியை வீழ்த்துறதுக்காகவே திமுக அதிமுக ஒன்று சேர்ற மாதிரி ஆயிடாதா? அது வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் வந்து காலையிலே நீங்கள் ஃப்ளாஷிங் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இது மாதிரி எங்களுக்கு வந்து விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிற எண்ணம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது, அவர் வந்து பெரும்பான்மையை காட்டி அவர் ஆட்சி அமைச்சுக்கிறதுக்கும் நாங்கள் அதில் தலையிடவே மாட்டோம், நாங்கள் வந்து 6 மாதமாச்சு அவருக்கு அந்த கிரேஸ் பீரியடை கொடுத்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற அறிக்கையை முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல்ஸ்க்கு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் அவர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, எங்களால் எந்த பிரச்சனையும் விஜய் கட்சிக்கு இருக்காது, அவர் அமைக்கும் ஆட்சிக்கு இருக்காது. அதாவது ஆட்சி அமைக்கிறதுல நீங்க நாளை பின்ன ஆட்சி அமைச்சிட்டு நீங்க அரசாங்கத்தை ஒழுங்கா வழி நடத்தல அப்படின்னா அதை வந்து முதலமைச்சரோ திமுகவோ கேள்வி கேட்குமே தவிர்த்து, நீங்க ஆட்சி அமைக்கிறத தடுக்கிற எண்ணம் வந்து எங்களுக்கு சுத்தமா இல்லை அப்படின்ற அவர் தெளிவா சொல்லிட்டு அவர் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சொன்னார் பாருங்க. அங்கதான் முதலமைச்சர் நிற்கிறாரு. ஏதோ ஒன்று பண்ணி ஆட்சி அமைச்சு அந்த மகளிருக்கு வந்து நான் உரிமை தொகையா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன், அதை ஃபர்ஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் முதலமைச்சர். எந்த காலகட்டத்திலையும் அந்த மக்களுக்கு போய் சேர்ற நலத்திட்டங்கள் எதுலையுமே ஸ்டாப் ஆயிடக்கூடாது, நீங்க அதை கண்டினியூ பண்ணணும். உங்களால 2500 ரூபாய் தருவதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா கடந்த 5 வருஷமா நிதி அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோதான் முடியும், இவ்வளோதான் பாசிபிலிட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பட் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாதம் 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ அதை வந்து முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு தரத்துக்கான பாசிபிலிட்டி எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் 2500 ரூபாய் தர முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் கொடுத்துட்டு இருந்த 1000 ரூபாய் வச்சு ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. இதுதான் முதலமைச்சர். பிகாஸ் நத்திங் ஷுட் ஸ்டாப் அப்படின்ற ஒரு கதையில தான் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசாங்கத்தை எடுத்து நடந்துட்டோம், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இந்த பேச்சுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதாவது திமுக அதிமுக ஒன்று சேரணும் அப்படின்ற பேச்சுக்களுக்கு வந்து எங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள்லையும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசை இருக்கும், அதிமுக தொண்டர்களுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆசை இருக்கும். ஏன் நம்ம வீடியோ பார்க்குற சில ஆடியன்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஏன் அந்த ஆசை வருதுன்னா, பிகாஸ் யாருக்குமே டிவிக்கே ஆட்சி அமைக்கிறது பிடிக்கல. பிகாஸ் இந்த தமிழ்நாடு யார் கைக்கு போகுது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. எங்க ஒரு நல்லவன் கைக்கு போகுது, இல்லை ஏங்க இப்போ டிஎம்கே என்ன தெரியுமா சொன்னா, இதுக்கு அதிமுகவே ஆட்சிக்கு வந்திருக்கலாமேப்பா,
அதிமுக என்ன தெரியுமா சொல்லும், இதுக்கு திமுகவே ஆட்சிக்கு வந்திருக்கலாமேப்பா விஜய் கிட்ட போனதுக்கு. ஏன்னா இந்த ரெண்டு பேருமே கடந்த 50 வருஷமா பாத்தீங்கன்னா என்னதான் வந்து சில ஜென்சி கிட்ஸும் சில இந்த நியூ ஓட்டர்ஸ்லாம் வந்து 50 வருஷமா திமுக தானே இருக்காங்க, 70 வருஷமா திமுக தானே இருக்காங்க இப்படின்னு சொன்னாலும் யார் நல்லது செஞ்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அதை பார்க்குற ஆடியன்ஸ் யாருன்னா இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குற ஆடியன்ஸும் இல்லை சில தொண்டர்களோ அதை பார்ப்பாங்க. பட் இந்த ஜென்சி கிட்ஸ் அதை பார்க்குறாங்களான்னா கிடையாது. பிகாஸ் லெட் இட் பி டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, ஏங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை வெல் ஷேப் தான் பண்ணாங்க. நான் எஸ் ஏங்க அரசியல்னு வந்துட்டா சில குற்றச்சாட்டுகள் இருக்கதாங்க செய்யும், அது எந்த ஆட்சி வந்தாலும் இருக்கதான் செய்யும். பட் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு. ஆனால் இப்போ யார்கிட்ட ஒரு ஆட்சி போதுன்னா இன்னும் எல்லாமே பயந்துட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க கிட்ட போதா, ஐயோ அதுக்கு இவங்களே வச்சுக்கலாம், ஐயோ அதுக்கு அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஏக்கம். பட் அதோட பாசிபிலிட்டி இருக்கான்னா 100% கிடையாது. அதை தான் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து வெளியில எடுத்து உரைச்சிருக்கிறாரு, லெட் இட் ஒரு 6 மாசம் போட்டோம் அப்படின்னு. பட் இந்த சூழ்நிலையை இப்போ யார் யூஸ் பண்ண பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. பிகாஸ் டிஎம்கே ஸ்டெப் அவுட் ஆயிடுச்சு, இல்லை முடியாது எங்களால ஸ்டெப் அவுட் ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனை நம்ம பிஜேபி யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் கான்வாய் கார்லாம் வந்து அவர் அந்த மெஜாரிட்டி 108 உடனே பார்த்தீங்கன்னா சிஎம் கான்வாய் கார்லாம் அவர் வீட்டுக்கு போயிடுச்சு. எஸ் தட்ஸ் அ ரூல், தட்ஸ் அ ப்ரோட்டோகால். அவர் தான் முதலமைச்சர் ஆக போறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ போயிடுச்சு. நேற்று திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் எங்கேயோ போயிட்டு ஏதோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணுறாரு, நீலாங்கரையோ பனையரோ எங்கேயோ டிஸ்கஷன் பண்ணிருக்காரு. கூட போன காரு அவர் பேசிட்டு இருக்கும் போதே ரிட்டர்ன்ல போகுது. இதெல்லாம் ஆக்சுவலாக தப்பு, இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. இதுதான் பிஜேபியோட ஒரு ஒரு மறைமுகமாக எதுனா பண்ணணும், எதுனா நம்ம பவர் அங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்வாய்க்காரர் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. அவர் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சுதாங்க பாருங்க இந்த மெட்டல் டிடெக்டர், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா அந்த நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு பதவியேற்பு விழான்ற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்லாம் கேரி ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்பர் இல்லைன்றது ஒன்று, இதுக்கு பின்னாடி வந்து பாஜக ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்ற ஒரு வித்தையை தான் எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து அறவே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். பாஜக இதை வந்து யூஸ் பண்ணி எப்படியாச்சும் எதுனா ஒன்று உள்ளே வரலான்னு பார்த்தாங்கன்னா அதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் சட்டத்தின்படி தான் எல்லாமே செய்யணும். ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் செய்யணும். இப்போ நம்ம லைக் பண்ணுறோமோ லைக் பண்ணலையோங்க, விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டுட்டாங்க மக்கள், தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்களோ தெரியாமல் ஓட்டு போட்டாங்களோ ஓட்டு போட்டுட்டாங்க. ஒரு மெஜாரிட்டியாக அவர் இருக்காரு, அவரை ரூல் பண்ண விடுறது தான் வந்து ஒரு சட்ட நடவடிக்கை. அதுதான் அதை தான் நம்ம பின்பற்றணும். அதை எதிர்த்து யாருன்னா ஒன்று எதுனா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது உண்மையிலேயே தப்பு தானே. ஏங்க ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு வந்துட்டார் அவர், 108 எம்எல்ஏவை எடுத்துட்டு வந்துட்டாரு. சட்டப்படி இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவரை ஆட்சியை ஃபார்ம் பண்ண விட்டுணும். இதுதான் ரூல்ஸ். அவர் ஆட்சியை ஃபார்ம் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சட்டமன்றத்தில் தான் நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டே பண்ணணும். இப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா காட்டுங்க, 118 பேரை காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த ஃப்ளோருக்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த மெம்பர்ஸில் வந்து இவர் மெஜாரிட்டி எடுக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் ரூல்ஸு ப்ரோட்டோகால். இதை தான் இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் பிஜேபி இவரை ஆட்சி அமைக்கவே தடுக்கிறது வந்து அதை எதிர்த்து முதல் குரலாக யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். ஏங்க இது விஜய்க்குன்னு கிடையாதுங்க, இதே டிஎம்கே இந்த நம்பரை எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி இதைய திருப்பியும் இங்கே பண்ணியிருக்கோம். டிஎம்கேவை ஆட்சி அமைக்க விடாமல் எதுனா ஒரு வகையில் டிஎம்கேக்கு எப்படி ஒரு ப்ரெஷரை போடுறது, இப்போ விஜய்க்கு எப்படி ஒரு ப்ரெஷரை போட்டுன்னு இருக்காங்களோ அது மாதிரி டிஎம்கேக்கு ஒரு ப்ரெஷரை போட்டுருப்பாங்க. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். சட்டம் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் அவங்கள சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஓகே அவங்கள ஆட்சி அமைக்க விட, அதுக்கப்புறமா அவங்கள ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் ஃப்ளோர் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கும், ரீஎலெக்ஷன் போகிறாங்களோ என்ன போகிறாங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஆட்சி அமைக்கவே விட மாட்டேன்றதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் ஏற்றுக்க மாட்டார். அதனால தான் அவர் இன்னைக்கு காலைல தெளிவாக என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுலையோ எதுலையுமே இந்த வாட்டி அரசியல் செய்ய மாட்டோம், நாங்கள் இதில் இன்வால்வே பண்ண மாட்டோம்னு அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பட் பிஜேபி ஏதோ ஒன்று பண்ணி எப்படின்னா நம்ம உள்ளே வரணும் அப்படின்றதுல வந்து இதாக இருக்கிறாங்க, தீவிரமாக இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு பாண்டிச்சேரியில் தங்க வச்சுட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியோ ஏதோ ஒரு ரிசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அந்த 40+ எம்எல்ஏஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பதுங்க வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த வேலைகள்லாம் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை பிஜேபி வந்து மறைமுகமாக நான் எதனா பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை இப்போது பிஜேபிக்கு
பெரிய பிரச்சனையா என்ன போச்சுன்னா ஒன்று தான் பெரிய பிரச்சனைங்க. அவங்க வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறத கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி ஓகே ஆட்சி அமைச்சிட்டு போயிடுன்னுவாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா அங்கே காங்கிரஸ் போயிருக்கு. ஏங்க இந்த தேசிய கட்சிகளை வந்து கூட வச்சுக்கிறது இதுதான் ஒரு 7.5. இந்த 7.5 தான் வந்து ரொம்ப நாளாக டிஎம்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 7.5 விஜய் வந்து டிஎம்கே சார் நீங்கள் ஏன் அந்த 7.5 வச்சுக்கிறீங்க, அந்த 7.5 தயவு செஞ்சு என்கிட்ட கொடுங்க நான் வச்சுக்கிறேன்ட்டு எப்போ அந்த காங்கிரஸை கூப்பிட்டு உள்ளே போட்டாங்களோ அங்கே பூகம்பம் யாருக்கு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, பிஜேபிக்கு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏய் நீ காங்கிரஸை உள்ளே போறியா, அதோ இரு நான் என் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் பிஜேபி தன்னுடைய ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் இவங்க காங்கிரஸ் உள்ள போகும்போது, அதாவது நேற்று பரவலாக எல்லாருமே டென்ஷனாக பேசின விஷயம் என்னன்னா காங்கிரஸ் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது. யாருக்கு? திமுக. ஏங்க இவ்வளோ வருஷம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. சில நல்ல உள்ளங்கள் அந்த கட்சியில் இருக்கிற உள்ளங்களும் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து போர்க்கொடி தூக்குறாங்க. சில பேர் அறிக்கைலாம் விட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் நான் பாராட்டுறேன். இவ்வளவு வருஷம் ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிறீங்க, அந்த கட்சி தோத்த அடுத்த நாளே கிளம்பி போறீங்களே, இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை அரசியலே இப்படிதான் பண்ணணுமோ, இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கினாலும் அரசியல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து காங்கிரஸ் அதிகமாக விமர்சிக்க விரும்பல. ஏன்னா காங்கிரஸ் வந்து நம்ம கூட்டணியில் இருந்த கட்சி, கூட்டணியை விட்டு வெளில போனோம்னா அவங்கள விமர்சிக்கிறது, உடனே விமர்சிக்கிறதுலாம் ஆக்சுவலாக நானே லைக் பண்ண மாட்டேன். ஸோ ஏதோ ஒன்று ஆசைப்பட்டாங்க போயிட்டாங்க. ஏங்க நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேங்க, இந்த அலையன்ஸ் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு டிஎம்கே விட போகிறது பெஸ்ட்டா இல்லை டிவிகே விட போகிறது பெஸ்ட்டானா டிவிகே விட போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்றத நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். ஏன்னா விஜயோட நீங்கள் போனால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்ஸ் எடுக்கலாம், கேரளாவில் ஓட்ஸ் எடுக்கலாம், பாண்டிச்சேரியில் ஓட்ஸ் எடுக்கலாம், கர்நாடகாவில் ஓட்ஸ் எடுக்கலாம். அங்கங்கே அவருக்கு அந்த அரசியல் செல்வாக்கு எங்கெங்கே இருக்கோ, நடிப்பு செல்வாக்கு எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே நீங்கள் ஓட்ஸ் எடுக்கலாம். அதனால நீங்கள் வந்து விஜய் கூட போகிறதே பெஸ்ட்டு அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். அவங்க கட்சியிலும் நிறைய பேர் அதுதான் சொன்னாங்க. பட் ஓகே, ஒரு நம்பிக்கையான கூட்டணி டிஎம்கேல இருந்தால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் வரும்னு சேர்ந்துட்டீங்கல்ல. நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஒன்று பிரிஞ்சு போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்போவே கழண்டிக்கிட்டு போயிட்டு இருக்கணும். நீங்கள் அப்பவே கழண்டிக்கிட்டு போயிருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக யாரும் எடுத்துருக்க மாட்டோம். பட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டீங்க, டிஎம்கே கிட்ட ஓகே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ உங்களுக்கான நம்பர்ஸையும் வாங்கிக்கினீங்க. அதுக்கப்புறமா வேலை செஞ்சீங்களா? ஏங்க வேலை செய்யலைன்னா கூட பரவாயில்லைங்க, குத்தும் குடைச்சலுமா இருந்தா அந்த கூட்டணி எப்படிங்க மக்கள் இடத்துல போய் சேரும்? எங்க காங்கிரஸ்ல யாருமே வேலை செய்யலைங்க. எங்கன்னா அங்க கொஞ்சம் அந்த பற்று இருக்கிறவங்க வேலை செஞ்சிருப்பானே தவிர்த்து மற்றபடி காங்கிரஸ்ல யாருமே எங்கேயும் வேலை செய்யல. இதுல சில பேர் என்ன சொல்லின்னு இருக்காங்கன்னா, நாங்க வந்து டிவிகேக்கு தான் வேலை செஞ்சோம். எது? கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் டிவிகேக்கு வேலை செஞ்சோம். அது பத்தாத குறைக்கு சரி ஃபீல்டில் தான் இப்படி ஒர்க் பண்ணிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து இந்த மாணிக்கம் தாகுறோம், ஒரு சைடு இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் உக்காந்திங்கன்னு அறிக்கை விடுற மாதிரி அறிக்கை விட்டுக்கின்னு டிவிகேக்கு ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, டிவிகேக்கு ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ என்னத்துக்கு இங்கே அலையன்ஸை ஃபார்ம் பண்ணீங்க? அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் வெளியில் போயிட்டு இருக்கலாமே. அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு வேலை செய்யணும்? அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு வேலை செய்யணும். ஆனால் நீங்கள் யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? டிவிகேக்கு மறைமுகமாகவோ இல்லை எப்படியோ ஒன்று டிவிகேக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த கூட்டணி ஒரு நம்பிக்கை தன்மையை இழந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே காங்கிரஸ் தான். இதுக்கு நீங்கள் வெளில போயிட்டு இருக்கலாம் பெஸ்ட்டு. ஒரு உள்ள இருந்துக்குனே 7.5 கூட்டின காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சரிவை வந்து இந்த கூட்டணி சந்திச்சிருக்கு. அதுக்கு முழு காரணமும் காங்கிரஸ் தான். இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தார். ஆனால் நம்ம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினோட பிரச்சாரத்திலேயே அவர் ஈடுபடல. இதெல்லாம் என்ன மாதிரி விஷயங்க? ஏங்க நான் வந்து திமுக ப்ளஸ் காங்கிரஸ் ஆதரவாளர் தான் நான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காங்கிரஸில் இருக்காங்க. ப்ளஸ் நம்ம வந்து அந்த மதசார்பற்ற அந்த செக்யூலர் அப்படின்னு வார்த்தை வரும்போது நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம்? டிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். காங்கிரஸும் அந்த செக்யூலர் பாலிசியில் இருக்கிறனால நான் ஒரு காங்கிரஸ் ஆதரவாளராக கூட இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செயல் செய்கிறது இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா 2019 எங்க ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா யாருமே ஏத்துக்கலங்க. ஏங்க சொந்த கட்சிக்காரனே ஏத்துக்கல. நீங்க வேற கட்சிக்காரன் ஏத்துக்காதது பிரச்சனை கிடையாது. சொந்த கட்சிக்காரனே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஏத்துக்கல. ஆனா ஒரே தலைவர் இந்த இந்தியா நாட்டிலேயே இவர் தாயா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னார்னா அது மு.க. ஸ்டாலின் மட்டும்தான்.
அவர் மட்டும் தான் கூட்டு வந்து கையை உயர்த்திட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னாரு. அதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு எவ்வளவோ பேர் வந்து ஏங்க அப்படி சொல்றீங்க, நாங்களாம் வந்து சொல்லாம இருக்கணும், நீங்க ஒண்டி அவரை சொல்லிடுறீங்க, அப்படிலாம் ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாற்று கருத்தை வச்சாங்க. ஸோ அந்த டைம்லயும் எது 2019 காங்கிரஸ் ஒன்றும் ஆளும் பார்ட்டியா இல்லை. அப்போ அந்த டைம்ல நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது யார் உங்களை தூக்கி பிடிச்சது? இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? ஏங்க இந்த கூட்டணி கட்சிகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புருஷன் பொண்டாட்டி உறவுன்னு சொல்லுவாங்க. ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், புருஷன் இன்னைக்கு செத்து போறான், நாளைக்கே பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினச்சி பாருங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கோ வேணான்னு சொல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா ஊர் உலகம் தப்பா பேசாது. புருஷன் நேத்து தான் செத்து போயிருக்கிறான், ஆட்சி நேத்து தான் இழந்திருக்குது, அடுத்த நாள் தக்கிட தாம் தக்கிட தீம் தக்கிட தோம் தக்கிடன்னு போயிட்டு டிவி கேட்க ஆதரவு தரீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அப்போ அந்த கட்சியில இருக்கிறவனோ இல்ல திமுக கட்சியில இருக்கிறவனோ கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? ஏங்க இவங்க ஆவுன்னா இந்த காங்கிரஸ்காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொதுவா கூட்டணிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஓட்டால தான் இவங்க ஜெயிச்சாங்க, அவங்க ஓட்டால தான் இவங்க ஜெயிச்சாங்க, இந்த டாக் பெரும்பாலும் வரும். ஏங்க காங்கிரஸால தான் திமுக ஜெயிச்சிச்சுன்னு காங்கிரஸ்காரன் சொல்லுவான், திமுகவால தான் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னு திமுக காரங்க சொல்லுவாங்க. பட் இங்க யார் ஜெயிச்சுக்கிறான்னு பாத்தீங்கன்னா திமுகவால தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு திமுகக்கே வரல இந்த வாட்டி. ஸோ காங்கிரஸ் அந்த ஒரு பிளஸ் இந்த வாட்டி எடுத்து பேச முடியாது. மேபி நீங்க சொன்னது 21, 19, 24 ஓட்டு ஊந்துருக்குமானா எஸ் ஓகே, அங்கங்க உங்க இருக்கிற சின்ன ஓட் பர்சன்டேஜ் ஊந்துருக்கும். பட் இந்த எலெக்ஷன்ல சொந்த காங்கிரஸ்காரனே டிஎம்கே ஓட்டு போடல. இது பேர் துரோகம். இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, அலையன்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு கட்சி தலைமை முடிவு பண்ணிச்சுன்னா நீங்க வந்து அந்த அலையன்ஸ்க்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும், அந்த அலையன்ஸ்க்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். இது இயற்கை. திமுக காரன் அதை ஃபாலோ பண்ணுவான். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நம்ம தலைமை ஒரு முடிவு எடுத்துச்சுடா, காங்கிரஸ் கூட்டணியில இருக்குன்னு சொல்றாங்கடா, காங்கிரஸ்காரன் எங்கெங்க காங்கிரஸுக்கு சீட்டு குத்தாங்களோ நீங்க வேணா போய் பாருங்க, டிஎம்கே காரன் அவ்வளோ வேலையை பார்த்துருப்பான். ஆனா டிஎம்கே நிக்கிறதுல காங்கிரஸ் வேலையை பார்த்துச்சானா எங்குமே வேலையை பார்க்கல. ஸோ நீங்க எப்படி சொல்லுவீங்க எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு? காங்கிரஸ் எப்படி சொல்லும்? டிஎம்கே வேணா சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க, தொண்டர்களும் சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் நீங்க சொல்லுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி ஒரு ஓடிட்டு இருந்த கூட்டணியை நீங்க உடைச்சு, நான் என்னன்னா எங்க எல்லாருமே தங்களுடைய அரசியல் லாபம் தாங்க பார்ப்பாங்க, அதுல நான் மாற்று கருத்தே இல்லைங்க. இப்போ காங்கிரஸும் வந்து என்ன நினைக்கும், இப்போ நான் என் கட்சியை ஸ்டாண்ட் பை பண்ணணும், நான் என் கட்சி வளரணும், நான் என் கட்சி அமைச்சரவையில் இடம் பிடிக்கணும் நினைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது எல்லா கட்சியுமே அவங்க கட்சி நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். பட் அதை எப்போ நினைச்சிருக்கணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடியே நினைச்சு கலந்துக்கின்னு போயிட்டு இருக்கணும், உள்ளேயும் உக்காந்துக்கின்னு. இது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா காங்கிரஸ் உள்ள வந்த பிறகு கண்டிப்பா இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கு, செக்யூலர் ஓட்ஸ்லாம் வந்துடும் நம்ம நினைச்சோம். பட் இவங்க பண்ண வேலைகள், அதாவது கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டு கொடுத்த கொடைச்சல் கிடைச்சல், அப்புறமா வந்து இவங்க போட்ட அறிக்கை, ஏங்க கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இந்த பிரவீன் சக்கரவர்த்திலாம் மனுஷனான்னு எனக்கு தெரியல. எங்க முதலமைச்சர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தப்புன்னு 5000 ரூபாய் எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் அடிக்கிறாரு, அந்த உரிமை தொகை அக்கௌண்ட்ல அடிச்சாரு பாருங்க. ஏங்க அதை எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சிக்கல, பாஜக கூட விமர்சிக்கல, ஏன் விஜய விமர்சிக்கல, ஃபர்ஸ்ட் ஆளா அதை யார் விமர்சிக்கிறாரு தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி. எது காங்கிரஸ்ல இருந்து. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அலைன்ஸ் தர்மமா? நீங்க சொல்லுங்களேன், கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். 5000 ரூபாய் இப்படி போட்டவங்கலாம் எல்லாருமே ஜெயிச்ச வரலாறுலாம் இல்லை, இது செட்பேக்கு கூட ஆகும் அப்படின்னு யார் சொல்றான்னா அலைன்ஸ்ல இருக்கிறவங்க சொல்றான். அப்புறமா அந்த அலைன்ஸ் எங்கேருந்து உருப்படும்? இது பண்ணலாமா? நீங்க உங்க கூட்டணியில இருந்துங்கன்னே உங்களை குத்திக்கின்னு குறைஞ்சின்னு இருந்தா நல்லதா? ஏங்க போட்டது நல்லதோ இல்லையோ, மக்களுக்கு தானே போட்டாங்க, சைலண்டா விட்டு போயிடணும். இல்லையா பிடிக்கலன்னா கூட்டணி விட்டு அப்பயே போயிட்டு இருக்கணும். ஏங்க சில டைம் நான் நார்மலாக நினைப்பேங்க, இந்த 2019 இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் எனக்கு இந்த சுத்தமாக இந்த அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறமா வந்து இந்த மம்தா பானர்ஜி, அப்புறமா வந்து இந்த பீகாரில் இருக்கிறவங்க, இந்த ஊபியில் இருக்கிறவங்க, இந்த மாநில கட்சிகள் இருக்குல்ல, அகிலேஷ் யாதவ், இந்த இவங்கள வந்து நான் சில டைம் டென்ஷன் ஆகிடுவேன். இன்கேஸ் அவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கலன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஏங்க அவர் ராகுல் காந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு, நீங்கள் என்னங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அங்கங்கே தனியாக நிற்கிறீங்க, அவருக்கு வந்து ஷேர் தரமாட்டீங்க, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்காதனால தாங்க பிஜேபி உள்ளே வந்துட்டு இருக்குன்னு நான் பெரும்பாலும் என்னன்னா இவங்களுக்குலாம் சாபம் விட்டுன்னு இருப்பேன். இந்த மம்தா பானர்ஜி தோற்று போனோயா, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்று போனோயா, இந்த அகிலேஷ் யாதவ் தோற்று போனோயா, இவன் தோற்று போனோயா, அவன் தோற்று போனோயா, அப்போதாங்க இவங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நான் சாபம் விட்டுன்னு இருப்பேன். ஏன் அந்த சாபம் விடுவோம்னா காங்கிரஸ் கூட சேராதனால.
பிகாஸ் நீங்க சேராதனால தான் காங்கிரஸ் ஒரு டவுன்ஃபால் ஆகுது, பிஜேபி வளர்ந்துட்டு வருதுன்னு. பட் இப்போதான் எனக்கு தெரியுது, ஏங்க அவங்க சேரலன்னா அதுக்கு காரணம் இதுதாங்க. ஒரு அலையன்ஸ்ல நின்னுக்கிட்டு கூட நின்னுக்கிட்டு நீங்க இப்படி குத்திக்கின்னு கொடைஞ்சிக்கின்னு ஒருத்தன் ஒரு அரசியலை பண்ணிக்கின்னு துரோகம் பண்ணிட்டு இருந்தா இவங்கெல்லாம் எப்படி நிற்பாங்க? ஏங்க இப்பதான் எனக்கு தெரியுது மம்தா பானர்ஜி ஏன் காங்கிரஸை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு. ஏங்க இப்பதான் எனக்கு தெரியுது அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் காங்கிரஸை கழட்டி விட்டாருன்னு. பிகாஸ் பாலிடிக்ஸ்ல திஸ் இஸ் கால்ட் சீப் பாலிடிக்ஸ். நீங்க முன்னாடியே போயிட்டு இருந்தா கூட பிரச்சனை, கூட்டணியில இருந்துக்கு நான் அந்த கூட்டணிக்கு துரோகத்தை பண்ணிக்கிட்டு நான் கேன்வாசிங் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் கூட சேர்ந்து கேன்வாசிங் பண்ணாம நீங்க தனியா வந்து கேன்வாசிங் பண்ணிட்டு போயிட்டு அப்ப அது மக்கள் மத்தியில என்ன எடுத்துட்டு போகுது? ஓகே, காங்கிரஸ் வந்து இந்த சைடு இல்ல போல. கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன நினைச்சிட்டானா, எங்க மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடல டிஎம்கேக்கு இந்த வாட்டி. என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து இப்போ பிஜேபியை எதிர்க்கணும், பிஜேபி வரக்கூடாது, அது ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கு, இங்க டிஎம்கே கூட காங்கிரஸ் சண்டையை போட்டுங்குது, சரி நம்ம மாற்றம் தானே வேணும், கொஞ்சம் விஜய்க்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு போயிட்டாங்களே தவிர்த்து அதுக்கு முழு காரணம் யாருன்னா இந்த காங்கிரஸ். உள்ள நின்னுங்கன்னு குத்திங்கன்னு குறைஞ்சிங்கன்னு எல்லா 7 கூட்டினா. அப்ப இதே மாதிரி தானே நீங்க அதர் ஸ்டேட்ஸ்லயும் பண்ணிருப்பீங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்ப எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருப்பீங்க, மம்தா பானர்ஜிக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருப்பீங்க. ஏங்க பீகார்ல இவங்க பண்ணி அந்த மனுஷனை கவுத்து விட்டே வந்துட்டாங்க. பல இடத்துல வந்து அவங்க கூட அவங்களும் நிக்கிறாங்க, இவரும் நிக்கிறாரு, அலையன்ஸ் பார்ட்னரும் நிக்குது, இங்கேயும் நிக்குது. இந்த பாண்டிச்சேரியில் பண்ணாங்க பாருங்க ஒரு கூத்து. இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைமை அதுதான் சொல்லுது. கட்சி தலைமை எங்க, நான் ராகுல் காந்தி லீடர்ஷிப்பை ரொம்ப நாளா அட்மையர் பண்ண ஒரு கேரக்டர். எப்படின்னா இந்த மனுஷன் வரணும்யா அப்படின்னு அட்மையர் பண்ண கேரக்டர். பட் ராகுல் காந்தி இப்போ பண்ண வேலைக்குது பாருங்க, எப்போ அதை வந்து நான் விமர்சிக்க விரும்பல. பட் இருந்தாலும் இன்னொன்னு நான் வந்து ஒரு 1 year 1.5 year முன்னாடியே நான் பேசியிருந்தேன். ஆக்சுவலா ராகுல் காந்தி ஓகே எல்லாருமே ஏத்துக்கிறாங்க, பட் அரசியலுக்கு செட் ஆகிறாருன்னா செட் ஆக மாட்டாரு. மக்கள் மத்தியில அந்த ரீச் வர மாட்டுது. பொதுவா எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா. ஸோ அப்போ வந்து ஒரு சஜஷனும் நான் கொடுத்திருந்தேன். ராகுல் காந்திக்கு பதிலாக, ராகுல் காந்தி இருக்கட்டும், எஸ் நல்லா தான் பண்றாரு, அவர் மேல குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. பட் ராகுல் காந்திக்கு பதிலா நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா யாரை முன்னிறுத்தணும்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தியை நிப்பாட்டணும். ஏன்னா ஒரு லேடின்னு வரும்போது ஒரு லேடி பிம்பம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஏங்க இப்போ மோடியோ இல்லை அமித்ஷாவோ வந்து ராகுல் காந்தியை என்ன வேணாலும் கலாய்க்கலாங்க, பப்புன்னு கலாய்க்கலாம், நீ வேஸ்ட்டுன்னு கலாய்க்கலாம். அந்த வார்த்தைகளை பிரியங்கா காந்தியை எதிர்த்து இவங்க யூஸ் பண்ண முடியுமா? ஒரு பப்புன்னு பிரியங்கா காந்தியை சொன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பெண்களையும் சொன்ன மாதிரின்னு பார்ப்பாங்க மக்கள். நீங்க ராகுல் காந்தியை டீஸ் பண்ற மாதிரி பிரியங்கா காந்தியை டீஸ் பண்ண முடியாது, ராகுல் காந்தி ஹேண்டில் பண்ற மாதிரி பிரியங்கா காந்தி ஹேண்டில் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த மக்களும் திரும்பிடுவான் உங்களுக்கு எதிராக. ஸோ அப்பவே நான் சஜஷன் கொடுத்தேன், பிரியங்கா காந்தியை முன்னிறுத்துங்க, ராகுல் காந்தியை வந்து வேணா வழி நடத்துட்டோம். இதுதான் இப்போதைக்கு உண்மை நிலவரம். நான் இன்னமும் சொல்றேன், காங்கிரஸ் எங்கன்னா உட்படணும்னா பிரியங்கா காந்தி வருது அவங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா ராகுல் காந்தி எனக்கு அப்போ வந்து தெரியாது, இவருக்கு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா எனக்கு அப்போ தெரியாது. பட் இப்போ இந்த எலெக்ஷன்ல இவர் ஹேண்டில் பண்ணாரு பாருங்க, கண்டிப்பா எனக்கே தோணுது ராகுல் காந்திக்கு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரே ஒண்ணுதான், இர்ரெஸ்பெக்டிவ் உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டணிக்கு உள்ளன்னு போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளை மறந்துட்டு சுமூகமா ஹேண்டில் பண்ணணும். இதுதான் ஒரு கட்சியோட தார்மீகம், பேசிக். அதையே உங்களுக்கு பண்ண தெரியலனா அப்புறமா எப்படி நீங்க அப்போ இன்னுமே அந்த மிட்டா மிராசு கணக்கிலேயே தான் ராகுல் காந்தி சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், இன்னும் பேசணும்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து பேசுவோம். பட் என்ன இருந்தாலும் கூட்டணியில் இருந்துட்டாங்க, அண்ணன் தம்பியா பழகிட்டாங்க, அவங்களை எதிர்த்து பெரிய குரல்லாம் நம்ம எழுப்ப வேணும்னு நினைக்கிறோம். சரி ஓகே, அவங்களுக்கு புச்சு போச்சு போல டிவிக்கு. ஓகே, டிவிக்கு வந்து எப்போ ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, அவ்வளோதான், அவங்க கூட சேர்ந்தோம்னா நம்ம 2029 பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்னு நினச்சி போறாங்க. பார்ப்போம் 29 வந்து அவங்க ஆறாங்களா இல்லை தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி என்னென்ன ஆகுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் போயிட்டு இருக்கு. பிஜேபி வந்து எப்படியாச்சு நம்ம வந்து உள்ளே பூந்துடணும் அப்படின்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலைங்க, அவங்களுக்கு மக்கள் நல்ல பாடம் கொடுத்து இருக்காங்க. ஒரே ஒரு சீட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல நல்ல வேலை சீட்ஸ் வர, இதே அவங்களுக்கு நிறைய சீட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய்க்கு தேவைப்படுற ஒரு 10 சீட்டோ 12 சீட்டோ பிஜேபி கிட்ட இருந்துச்சு, விஜயை டார்ச்சர் பண்ணி நீ எங்க கூட தான் சேரணும் அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. நல்ல வேலை கடவுள் அதை பார்த்து ஒரே சீட்டு தாண்டா உனக்கு தரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சீட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்க திருப்பியும் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு, 6 மாதத்துக்கு நாங்கள் விஜய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஒரு ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
சீஃப் மினிஸ்டரே சொல்லிட்டாரு. அதே மாதிரி பிஜேபிக்கு நான் திருப்பி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த மாதிரி விஜய ஆட்சி அமைக்கிறதுல தடுக்கிறது யாராலையும் ஏத்துக்க முடியாது. விஜய் ஷுட் ஃபார்ம் த கவர்மெண்ட். நான் இதை தான் முன்னாடியும் சொன்னேன், இப்பயும் அதை தான் சொல்லுவேன். மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, அவரை வந்து ஆட்சி அமைக்க பெர்மிட் பண்ணுறது தான் நம்மளோட இது கான்ஸ்டியூஷன் ரைட்ஸா. அதுதான் நீங்க 108 வச்சுன்னு இருக்காருல்ல, அவரை தான் நீங்க ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அதுக்கப்புறமா அவர் ஆட்சி அமைக்கும் போது இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த 2 நாள்லயே பாருங்க என்னென்ன கூத்து பண்ணுகிறாங்கன்றத நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மக்களும் பார்க்க தானே போறாங்க. இவங்க கிட்ட 5 வருஷம் இருந்தா என்னடா ஆகுன்றத மக்கள் பார்க்க தானே போறாங்க. ஸோ அவங்கள ஆட்சி அமைக்க விட்டுட்டு அந்த ஆட்சியில என்ன பிரச்சனை வருதோ அதை நம்ம எடுத்து பேசணுமே தவிர்த்து அவர் ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறது ரொம்ப தப்பு. பார்ப்போம்.